சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனை ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கேட்டுட்டு இருக்காங்க முத்து என்ன மீனா, உனக்கு அவ்வளோ நான் சொல்லியும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? அதுக்காக தான் இப்படி அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைங்க, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே வருத்தமா இருக்கு. என்னால மாமாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பா நானே மன்னிக்க மாட்டேன்னு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து விஜயா ஏண்டி, இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன ஆனாலும் உனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, நீ மட்டும் சந்தோஷமா குத்துக்கல்ல மாதிரி இருக்கணும், அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே முத்துவுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்னம்மா, என்ன நினைச்சிட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மீனா இந்த வீட்டுல இருந்தா அப்பாவுக்கு நல்லது நடக்காது, அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றீங்களே, இந்த மாதிரி யாருமா சொன்னது, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நானு கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எது ஒண்ணுனாலும் பண்ணிக்கிறேன், உனக்கு இதுக்கு மேல மரியாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போனதும் உடனே முத்து மீனா, எனக்கு என்னவோ இது எல்லாமே என் அம்மா பேசுற மாதிரி தெரியல, இவங்களுக்கு பின்னாடி யாரோ தூண்டி விடுற மாதிரி தெரியுது, எனக்கு என்னவோ அவங்கள மீட் பண்ண தான் போறாங்களோன்னு எனக்கு தோணுது, நான் அவங்கள போய் யாரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன், ஒருவேளை யாராவது உனக்கு எதிராக சதி பண்ற மாதிரி தெரிஞ்சா கண்டிப்பா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு முத்து அங்கிருந்து போறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, ஏங்க, அத்தைக்காக எதுக்காக நீங்க தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீட்டை விட்டு போறதுதான் இது எல்லாத்துக்கும் ஒரே வழி, மாமா நல்லா இருப்பாருன்னா நான் கண்டிப்பா வீட்டை விட்டு போயிடுறேங்க, என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டான்றாங்க. வாய மூடு மீனா, என்ன மீனா நீ பேசிட்டு இருக்க? தயவு செஞ்சு இப்படி பேசாத, உன்னாலேயே தப்பு, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு முதல்ல உனக்குள்ளேயே நீ ஒரு சாஃப்ட் கார்னர் பண்ற மாதிரி நீ பேசாத மீனா, இது எனக்கு ரொம்பவே கோபத்தை வர வைக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு முத்து திட்டிட்டு போயிடுறாங்க. நான் வர வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது, புரியுதான்னு சொன்னதும் சரிங்க, நீங்க வர வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம விஜயா சின்னமணி சொன்ன கோவிலுக்கு வராங்க. மாஸ்டர், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வாங்க மாஸ்டர், நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஆதாரத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்களாவே ஒரு ஆடியோக்கள் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க நம்ம விஜயா கிட்ட சொன்ன சாமியாரு அவங்கள வர வச்சு, அம்மா நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துருச்சுமா, நான் கூட நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டு என்னுடைய பசங்க என்னுடைய மருமகன் சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் பொறுமையா இருந்தோமா, கடைசியில என்னுடைய புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நீங்க சொன்னதை கேட்டுருந்தா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாமே விஜயா கேட்டுட்டு விஜயாவுக்கு இன்னும் பயங்கரமா ஃபீல் ஆயிடுது, பயமாயிடுது. இப்போ உடனே சிந்தாமணி மாஸ்டர் பார்த்தீங்கல்ல, இதே நிலைமை தான் மாஸ்டர் உங்களுக்கு, எவ்வளோ சீக்கிரம் உங்க மருமகளை நீங்க வீட்டை விட்டு துரத்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாருக்குமே நல்லதுன்றாங்க. ஐயோ சிந்தாமணி, நான் எத்தனை முறை சொல்றது, என்னுடைய பேச்சை என் புள்ளையும் கேட்க மாட்டேன்றான், என் புருஷனும் கேட்க மாட்டேன்றாங்க, நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லுங்க, எனக்கு என் தாலியை பத்திரமா காப்பாத்திக்கணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாம நானே குழம்பி போய் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்களாவே அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க, அப்படி அவ யார் சொல்லியும் கேட்கலனா அவ காலில் விழாத குறைய கெஞ்சி வெளியே அனுப்பிடுங்க மாஸ்டர். என்ன சிந்தாமணி, போயும் போயும் ஒரு பூ கற்றவர்களோட காலில் நான் விழணுமா? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கோபமா பேசுறாங்க. எனக்கு புரியுது, நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்றது எல்லாமே எனக்கு புரியுது, உங்களுடைய காரியம் ஆகணும், உங்க தாலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இதை செய்யறத தவிர வேற வழி இல்லைல்ல, இதை செஞ்சு தானே ஆகணும்ன்றாங்க. ஆமா, அதுவும் சரிதான், அதனால நான் என்ன சொல்லணும் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரிங்க சிந்தாமணி, நீங்க இவ்வளோ சொல்றீங்க, அதனால ஒரே ஒரு முறை நான் மீனா கிட்ட பேசி பார்க்குறேன், அதுக்கு மீனா என்ன பதில் சொல்றாலும் தெரியல, அது வரைக்கும் என்னுடைய புருஷனுக்கு எதுவும் ஆகாம இருந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது, அவருக்கு எதுவும் ஆகாது இல்லைன்றாங்க. நீங்க எந்த அளவுக்கு மீனாவை வீட்டை விட்டு துரத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இப்ப விஜய் ஒரு பக்கம் அங்கிருந்து போறாங்க. இப்ப நம்ம ரோகிணி பாத்தீங்கன்னா மனோஜை வர சொன்ன இடத்துக்கு இப்ப நம்ம மனோஜ் வராங்க. மனோஜ் வந்ததும், இங்க பார், நான் என்னுடைய அம்மாவுக்கு வீட்டுல இருக்க யாருக்கும் ஒருத்தர்கிட்ட கூட சொல்லாம நான் வந்திருக்கேன், நான் வந்துட்டேன் இல்ல, இப்ப எனக்கு நீ விவாகரத்து கொடுத்துடவில்லைன்றாங்க.
கண்டிப்பா மனோஜ், உனக்கு நான் கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவேன், உனக்கு நான் கண்டிப்பா விவாகரத்து கொடுத்துருவேன்றாங்க. ரொம்ப சந்தோஷம், எப்ப நான் உன்னை விட்டு போறேனோ அதுதான் எனக்கு எல்லாத்த விட நிம்மதி நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி மனோஜ் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எதுக்காகவா? இல்ல மனோஜ், கடைசியா என் கூட ஒரு கப் காஃபி மட்டும் குடின்றாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. ப்ளீஸ் மனோஜ், எனக்காக, உனக்காக நான் விவாகரத்தை கொடுக்க போறேன், எனக்காக ஒரு காஃபி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அங்க வந்து தப்பான தொழில் நடத்துற லாட்ஜ் இது, இங்க நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணியை வந்து பிடிக்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து சார் சார் இவர் என்னுடைய புருஷன் சார்ன்றாங்க. மனோஜ் வந்து எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க. ஆமா சார், இவர் என்னுடைய புருஷன் சொல்லிட்டு ஆதாரம் எல்லாம் காட்டுறாங்க. ஏமா நீ பேசிட்டு இருக்க, ஒரு வார்த்தை கூட இவர் சொல்ல மாட்டேங்கிறாரேன்றாங்க. மனோஜ் என்ன பார்த்துட்டே இருக்க, சொல்லு மனோஜ்ன்றாங்க. ஆமா சார், நான் இவருடைய புருஷன் தான்றாங்க. ஏமா உங்களுக்கு வேற எங்கேயும் நல்ல லாட்ஜ் கிடைக்கலையா, இங்க வந்து இருக்கீங்க, சரி நீங்க உண்மையதான் சொல்றீங்கன்றதுக்கு என்னமா ஆதாரம் இருக்கு, என்ன சாட்சி இருக்கு, சொல்லுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சார் இவர் கட்டின தாலி பாருங்க சார்ன்னு சொல்லிட்டு கழுத்தை காட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இப்ப எக்கச்சக்க பேரு இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு கழுத்துல தாலி போட்டுட்டெல்லாம் இருக்காங்க. சரிப்பா, இந்த தாலி கயிறு உன்னுடைய பொண்டாட்டி கழுத்துல கட்டு, அதுக்கப்புறம் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து பேசினது என்ன இது புது டெக்னிக்கா இருக்குன்றாங்க. ஏப்பா தாலி கட்டுறியா இல்ல உன்னை புடிச்சிட்டு போட்டுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாங்க. சார் சார் தாலி தானே, கட்டிடுறேன் சார் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணியோட கழுத்துல தாலி வந்து மனோஜ் கட்டுறாங்க. இது எல்லாமே வந்து வீடியோ ஆதாரமா வந்து இருக்கு. இதை வந்து கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்காக தான் ரோகிணி இந்த மாதிரி பிளான் எல்லாமே போட்டிருக்காங்க. போலீஸா வந்தவங்களும் ரோகிணியோட ஆளுங்க தான். ஆனா அந்த விஷயம் வந்து மனோஜுக்கு வந்து தெரியறதே கிடையாது. இப்ப நம்ம மனோஜ் வந்து சார் தாலி கட்டிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாருப்பா, முதல்ல எப்படிப்பட்ட இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உன்னுடைய ஒய்ஃபை நீ கூட்டிட்டு வரணும். அதை விட்டுட்டு எந்த லாட்ஜ்னாலும் கூட்டிட்டு வரக்கூடாது. ஒழுங்கா இங்க இருந்து போங்கப்பா போங்கன்றாங்க. ஏடி உன்னை நம்பி வந்தா கடைசியில என்னை எங்க நிக்க வச்சுட்ட பத்தியா, உனக்கு இதெல்லாம் தேவையாடின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன மனோஜ் பண்றது, நான் உன் கூட கடைசியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன், கடைசியில இப்படிப்பட்ட லாட்ஜா இருக்கிறது எனக்கு மட்டும் என்ன மனோஜ் தெரியும்ன்றாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, என் அம்மா கூப்பிடுவாங்க, எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்றாங்க. மனோஜ் கோர்ட்ல இறங்கி வருது, அதான் தெரியுமே நீ டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கல, அதை கொடுப்பியான்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பா மனோஜ் கொடுப்பேன், நீ கவலைப்படாத, என்கிட்ட இருந்து உனக்கு விவாகரத்து கிடைச்சிடுன்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ், சொன்ன வாக்க காப்பாத்து, அவ்வளவுதான் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கிருந்து போறாங்க. உடனே ரோகிணி பயங்கரமா சிரிக்கிறாங்க. மனோஜ் நீ இந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறதும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பத்தியா உன்னை எப்படிப்பட்ட பொம்மைனாலும் நான் வந்து ஆட்டி வைக்கிறேன், நீ பச்சை மண்ணு, எந்த பக்கம் வளைஞ்சாலும் நீ வளையறேன்னு சொல்லிட்டு மாறி மாறி கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இனி யாரு நினைச்சாலும் என்னையும் மனோஜும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல வந்து ரோகிணி இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயா ஃபீல் பண்ணிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா வந்து அத்தை உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம விஜயாவுக்கு வந்து சொன்ன ஞாபகம் வருது சின்னமணி சொன்ன விஷயம். உடனே இங்க பாரு மீனா, வந்து என் பக்கத்துல உட்காருன்றாங்க. அத்தை நிஜமாவா, என்னத்தை என்ன விஷயம்ன்றாங்க. இல்ல நீ வந்து என் பக்கத்துல உட்காருன்றாங்க. சொல்லுங்க அத்தை என்ன விஷயம்ன்றாங்க. உன் காலில் விழுந்து நான் கேட்கிறேன், எனக்கு என் தாலிய பிச்சையா கொடு, என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா என்னால உயிரோடு இருக்க முடியுமான்னு தெரியல, தயவு செஞ்சு நீ வந்து இந்த வீட்டை விட்டு போயிடு, முத்துக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு காரணம் சொல்லினா கூட இங்க இருந்து நீ போயிடு, எனக்காக போயிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை அது வந்துன்றாங்க, உனக்கு என் புருஷன் எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காருன்றது உனக்கு நல்லா தெரியும் தானே. ஆமா அத்தை தெரியும்னு சொல்லிட்டு மீன் அழுதுட்டு இருக்காங்க. எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யறதா இருந்தா தயவு செஞ்சு நீ இந்த வீட்டை விட்டு போறது எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும், நீ கிளம்பி போயிடுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து நம்ம மீனாவுக்கு பயங்கரமா மனசுக்கு வருத்தமாயிடுது. உடனே நம்ம அண்ணாமலையே வந்து பாத்தீங்கன்னா தாங்கி வர்றாங்க. உடனே விஜயா என்னங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒண்ணு இல்ல விஜயா, நான் ரோட கிராஸ் பண்ணும்போது பார்க்காம கிராஸ் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்றாங்க. பத்தியா இவர் ஆசை காட்ட ஆரம்பிச்சிருச்சு வேலையை. இப்போ உனக்கு சந்தோஷமாடி சொல்லு, இப்போ உனக்கு சந்தோஷமா, என்னுடைய புருஷனுக்கு பத்தியா இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு, நீ தான், உன்னாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் கதறி அழுதுட்டு இருக்காங்க. அத்தை நான் என்னத்த பண்ண, என்னடி பண்ணல சொல்லு, என்ன பண்ணல,
எல்லாமே தான் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணேன்னு வேற கேள்வி வேற கேட்குறேன், நீ எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு தகுதியானவளான்னு சொல்லிட்டு விஜயா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. விஜயா வாய்க்கு வந்தபடி பேசினதும் உடனே அண்ணாமலை வந்து விஜயா இப்ப என்ன நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு மீனாவை கத்திட்டு இருக்க. இப்ப நான் வந்து தெரியாம வந்தது என்னுடைய தப்புன்றத நானே ஒத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது பாவம் அவளை எதுக்காக நீ கழுவி ஊத்திட்டு இருக்க, அவளை ஏன் திட்டிட்டு இருக்க? ஆமாங்க, உங்களுக்கு உங்க மருமகளை ஒன்னு சொல்லக்கூடாது, உடனே சண்டைக்கு வந்துருவீங்க. இப்ப உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னா அதுக்கு காரணமே அவன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமான்றாங்க. நான் பார்க்காம வந்தது என்னுடைய தப்பு, இதுல மீனா மேல ஏன் குறைய சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உன்னை கையேந்தி மடிப்பேச்ச கூட கேட்டுட்டேன். எப்பவுமே எதுக்காகவும் இந்த விஜயா கால் இறங்கி போனது கிடையாது. உன் காலில் விழ கூட தயாரா இருக்கேன். இதுக்கு மேலேயும் நீ மனசு இறங்கலனா நீ ஒரு ஜென்மமே கிடையாது, பொம்பளை ஜென்மமே கிடையாது, வர்க்கமே கிடையாது நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. இதை நினைச்சு நம்ம மீனாவுக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு ரொம்பவே வருத்தத்திலையும் வந்து நம்ம மீனா வந்து இருக்காங்க. மீனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, முத்து அந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சு மீனன்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, எனக்காக ஒரு உதவி நீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மீனா இப்படி எல்லாம் கேட்குறேன், உனக்காக உதவி பண்ணுவீங்களான்னு வேற கேட்குறேன். கண்டிப்பா உனக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன், ஏன் இப்படி கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைங்க, என் மனசுக்கு ஏதோ தப்பா படுற மாதிரி இருக்கு, அதனால கொஞ்ச நாள் நான் போய் என் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன். இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சுமூகமா போகட்டும், அதுக்கப்புறம் நான் திரும்ப வரேன்றாங்க. ஏன் என் அம்மா உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கெல்லாம் எதுவும் பேசல, எனக்கா தோணுது, வேற ஒன்றும் கிடையாதுன்றாங்க. இல்லையே, நீ அப்படியெல்லாம் பேசுறவ கிடையாது, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, என்ன நடந்தது தயவு செஞ்சு சொல்லு மீனான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீனா வந்து முத்துவை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு வேற வழி தெரியலைங்க, அத்தை என்கிட்ட வந்து காலில் விழாத கொரியா கேட்குறாங்க. அதுக்கு நான் என்னங்க பதில் சொல்லட்டும்? அதனால தாங்க வீட்டை விட்டு போகலான்னு நான் முடிவு எடுத்துட்டேன். கொஞ்ச நாள் நான் போய் இருக்கேங்க. எனக்கு இது ரொம்பவே கஷ்டம்தான், என்னால் ஏற்றுக்க முடியாதுதான். இருந்தாலும் மாமாவோட நலனுக்காக வீட்டை விட்டு போகிறது எனக்கு சரின்னு படுதுன்றாங்க. ஏமீனா, என்னை பற்றி கவலைப்படாம வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு நீயாவே முடிவு எடுத்துட்டியே, இது சரிதானான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாமாவுக்கு எது நல்லதோ அதை யோசிக்காம நான் செய்யறதா முடிவு பண்ணிட்டேன், அதனால இது நல்லதுதான் எனக்கு தோணுதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மீனா வந்து மீனா, எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன ஏதுன்றத நான் கண்டுபிடிச்சி உன்னுடைய உண்மையான பாசம் என்னன்றத என்னுடைய அம்மாவுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு டைம் கொடுன்றாங்க. உடனே மீனாவும் சரிங்க, ஒரு நாள் நான் டைம் கொடுக்குறேன், அந்த டைமுக்குள்ள என்னுடைய ராசியால மாமாவுக்கு எதுவும் ஆகாதுன்ற மாதிரி வந்துடுச்சுன்னா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போதும் மீனா, இது போதும், நான் வரேன்னு சொல்லிட்டு முத்து அங்க இருந்து போறாங்க. இப்ப மீனா கிட்ட வந்து விஜய் கேக்குறாங்க, என்னடி போற மாதிரி என்னமே இல்லையான்றாங்க. அத்தை, கண்டிப்பா போயிடுறேன், இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போயிடுன்றாங்க. ஏன் மகாராணி இப்ப போனா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லத்தா, அது வந்துன்னு சொல்றாங்க, ஏதோ போறனாவது ஒத்துக்கிட்டியே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான், நீ போனாதான் என் புருஷன் கூட என் குடும்பத்து கூட நான் சந்தோஷமா இருக்க முடியும், அதனால நீ கிளம்பி போறதுதான் உனக்கு நல்லதுன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசினதும் சரி சரி நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப முத்துக்கு ஒரு பக்கம் வந்து செல்வம் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. என்னடா முத்து, என்ன ஆச்சுன்றாங்க. இருக்கிற பிரச்சனையில இது ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு, என்னுடைய அம்மா வந்து ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்துன்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சாமியார் நடந்து போயிட்டு இருக்காங்க. டே செல்வம், இங்க போறாங்கல்ல இந்த சாமியார் தாண்டா இவங்களன்றாங்க. டே முத்து, முதல்ல இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க, ஏன் இங்க இருக்காங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பிளான் பண்ணலாம், அதை விட்டுட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுவும் சரிதான்டா, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, முதல்ல அவளை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க தான்றத தெரியாம நம்ம போயிட்டு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் முடிக்கலான்றாங்க. சரி சரி, நீ சொல்றது கரெக்டு தான் சொல்லிட்டு இப்ப செல்வமும் முத்து ரெண்டு பேருமே அந்த போலீஸ் சாமியாரை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அவங்க நேரா எங்க போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நேரா சிந்தாமணி கிட்ட போறாங்க. சின்னமணி வந்து இங்க பாரு, எதுக்கும் நீ உஷாரா இரு, முத்து வந்து வலை வீசி உன்னை தேடுறதா நான் கேள்விப்பட்டேன், அதனால கொஞ்ச நாளைக்கு யாரு கண்ணுலையும் படாம நீ இருன்றாங்க.
மேடம் அப்படி யாரு என்ன பண்ணாலும் அது எல்லாம் நான் பார்த்துப்பேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி சரி நான் பார்த்துக்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் நல்லா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத முத்து வந்து பார்த்துட்டு பத்தியடா செல்வம், நான் அப்பவே நினைச்சேன்டா மீனாவை குறியா வீட்டை விட்டு வெளியே தள்ளணும்னு சொல்லிட்டு யாரு முடிவு எடுத்திருக்காங்கன்றது எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. எல்லாம் இந்த சிந்தாமணியோட வேலை தான். ஒரே ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ முத்து வந்து வீடியோவும் எடுத்துடுறாங்க. வீடியோ எடுத்ததுமே மீனான்னு சொல்லிட்டு வராங்க. எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த போலீஸ் சாமியார் வந்தாங்கல்ல, அது என்ன ஏதத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னதும், எனது போலீஸ் சாமியாரா, டே நீ எதுக்காக இப்படி பிளான் போடுறேன்னு தெரியுது, உன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்தக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. அம்மா எல்லா ஆதாரத்தோட தான் நான் வந்து பார்த்துருக்கேன், நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க. சிந்தாமணி வந்து பணம் கொடுத்து சொன்ன மாதிரி அந்த பணம் கொடுக்குற விஷயம்னு சொல்லிட்டு எல்லா விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெக்கார்டாக இருக்கு. இதை பார்த்ததுமே உடனே அண்ணாமலை வந்து இங்கே பாரு விஜயா, ஏன் விஜயா இப்படி பண்ணிட்டு இருக்க, பார்த்தில்ல அந்த சிந்தாமணி கூட உனக்கு பழக்கம் வேண்டாம், அவன் நல்லவ கிடையாது, சரியில்லைன்னு சொல்லிட்டு உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், ஆனா நீ என் பேச்சை கேட்டியா, கடைசியில பத்தியா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயாவது அவளுடைய சவகாசத்தை ஒட்டு மொத்தமா முறிச்சிடுன்றாங்க. உடனே இந்த போட்டோவை பார்த்துட்டு இது நிஜமாவே உண்மைதானன்றாங்க. ஏமா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, இது உண்மைதான், இது எல்லாத்துக்குமே காரணம் சிந்தாமணி தான் சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க. சிந்தாமணி உன்னை எந்த அளவுக்கு நான் நம்பினேன், கடைசியில நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டுல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், சும்மா விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கோவப்பட்டுட்டெல்லாம் இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க விஜயா. இப்ப விஜயா போயிட்டு இப்ப சிந்தாமணியை என்ன செய்ய போறாங்க, இதனால விஜயாவுக்கு சிந்தாமணிக்கும் இருக்கிற பிரச்சனை ஒட்டு மொத்தமா முடியுமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.